அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சித் துணை. பொருள்: அறநெறி உணர்ந்தவராகவும் சொல்லாற்றல் கொண்டவராகவும் செயல்திறன் படைத்தவராகவும் இருப்பவரே அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய துணையாக விளங்க முடியும். வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தமிழகத்துல தேர்தல் நெருங்கி வரும் நிலையில தமிழக அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள், தேர்தல் வியூகங்கள், கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள்னு பரபரப்பான அன்றாட நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு வரோம். அதற்கூடவே தமிழக அரசியல் சூழல் பத்தி மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு அது தொடர்பான விவாதங்களையும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில நடத்திட்டு வரோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியதா என்கின்ற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அந்த கருத்து கணிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நடந்த சில அரசியல் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள்ல தீவிரமா இறங்கி இருக்கிற சூழ்நிலையில தேர்தல் ஆணையமும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் பயிற்சி கொடுத்துட்டு வருது. இன்னைக்கு சென்னை உட்பட 8 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் எப்படி நடத்தணும் அப்படிங்கறது உட்பட 4 அம்சங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டதா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நார்த் ஜோன்ல இருக்குது, 8 மாவட்டங்கள்ல இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பிக்கு இன்னைக்கு பயிற்சி நடைபெற இருக்குது. அந்த பயிற்சியில 4 முக்கிய அம்சம் ஆகும். ஃபர்ஸ்ட் புத்தாக்க பயிற்சி, ரிஃப்ரெஷ்மெண்ட் ட்ரைனிங். எலெக்ஷன் எப்படி நடத்தணும் அதை பத்தி ரிஃப்ரெஷ்மெண்ட் ட்ரைனிங். ரெண்டாவது, நம்ம இந்த எலெக்ஷன்ல ஐடி நிறைய யூஸ் பண்ண போறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறைய சாஃப்ட்வேர் வச்சுட்டு ஆட்டோமேட் பண்ண போறோம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்தணும் அதை பத்தி பயிற்சி கொடுக்க போறோம். மூணாவது, போஸ்டல் பேலட். இந்த அனைவரும் யாரோ எலெக்ஷன் டியூட்டில இருக்காங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் மற்ற எல்லா ஆபீசர்ஸ், அவங்களுக்கு போஸ்டல் பேலட் இஷ்யூ பண்ணோம், அவங்க ஓட் பண்ணோம், அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணோம். கடைசியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம என்னென்ன வசதி பண்ணணும் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு. இந்த 4 அம்சமாக இந்த பயிற்சி இன்னைக்கு நடைபெறுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகள் ஒலிபெருக்கி உட்பட அதுக்கான அனுமதியை ஆன்லைன் மூலமாவே பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்படும் ராஜேஷ் லஹானி சொல்லியிருக்காரு. அரசியல் கேண்டிடேட் இருந்தாலும் அரசியல் கட்சிகள் நமக்கு பர்மிஷனுக்கு, ஸ்டார் கேம்பெயினருக்கு வெஹிக்கிள் பர்மிஷன், மீட்டிங் பர்மிஷன், ப்ரொசஷன் பர்மிஷன், லவுட் ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு பர்மிஷன், மற்ற எல்லா பர்மிஷனுக்கு நம்மகிட்ட வராங்க. அவங்க ஒவ்வொரு இடத்துல போய் என்ஓசி வாங்கிட்டு நமக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அது இல்லாம இப்ப அவங்க ஆன்லைன் மூலமாக அதை பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா என்ஓசி ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன் மூலமா கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு உடனுக்குடன் பர்மிஷன் கொடுக்கறது ஏற்பாடு செய்யறதுக்கு அது சாஃப்ட்வேர் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. அதிமுகவிலிருந்து துறைமுகம் தொகுதி எம்எல்ஏ பழ கருப்பையா நீக்கப்பட்டிருக்காரு. இதை பத்தி கருத்து தெரிவிச்ச அவரு தனக்கும் அதிமுக தலைமைக்கும் ஒத்து வரவில்லை என்றும் தன்னை நீக்கியது நியாயம்தான் சொல்லியிருக்காரு. தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அவர் அறிவிச்சிருக்காரு. நான் ஆட்சியில் இருந்தபோது பல காரியங்கள் உண்டு. ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசினேன் இந்த பியூரோகிரசியை பற்றி. திமுக நிலகர அபகரிப்பில் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் தனதில் இந்த தப்பை செய்ய முடியாது, அதிகார வர்க்கமும் துணை இருந்துதான் அதை செய்ய முடியும், அதிகாரிகள் தண்டிக்கப்படவில்லை, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று நான் பேசிய போது எனக்கு அம்மாவுக்கு அது பிடிக்காது என்று எனக்கு தெரியாது. பிறகு அம்மா முதலமைச்சர் என்கின்ற முறையில் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு பதில் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப என்னையா எதிர்கட்சிக்காரனுக்கு தான் முதலமைச்சர் பதில் சொல்வார்கள், நீ பேசி சங்கடத்தை உண்டாக்கி அவர்களை பதில் சொல்ல வைத்து விட்டாயே என்று எனக்கு பக்கத்தில் இருந்தவர் சொன்னார். அது ஒரு பக்கம் கேட்டு, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் நாம் வெளிப்படையாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் தான் என்றுதான் நான் பழக்கப்பட்டிருக்கிறேனே தவிர என்னுடைய மனப்பழக்கமும் என்னுடைய குறைபாடுகளும் அம்மா என்னை வைத்துக் கொள்ள முடியவில்லை. அம்மாவினுடைய அரசியல் பழக்கம் எனக்கு பொருந்தவில்லை. ஆகவே அவர்கள் என்னை நீக்கியது மிகவும் நியாயம், நான் ராஜினாமா செய்தது மிகவும் நியாயம். மதவிலக்கு கொண்டு வந்தா அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும்னு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொல்லி இருக்கிறத ஏத்துக்க முடியாதுன்னு பழக்கருப்பையா சொல்லியிருக்காரு. மது இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் என்னை பொதுக்குழுவில் பேச அனுமதித்திருந்தால் நான் இதை தீர்மானமாக கொண்டு வந்து பேசியிருப்பேன். மதுவினால் பெரும் தீமை நாட்டுக்கு. 2000 ஆண்டு மதுவின் தீமையை ராஜாஜி தான் முதல் முறையாக 1937 ஒழித்தார். நம்முடைய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் நமக்கு வருமானம் போதாது, இந்த பணத்தை நாம் இழக்க முடியாது என்று சொல்வது பொருத்தமான வாதம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால்
அரசின் வருவாயில் 1/3 மதுவின் மூலம் வருவது ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை. அது ஏழைகளின் பணம். பழகருப்பையா அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கியது நியாயம்னு சொல்லியிருக்காரு. ஆனா சமத்துவ மக்கள் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ எர்ணாவூர் நாராயணன் தன்னை நீக்க தலைவர் சரத்குமாருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில துணைத் தலைவரா இருந்த அவரு பொதுக்குழுவை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிப்பேன்னு சொல்லியிருக்காரு. சமத்துவ மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் என்ற பதவியை நீக்கம் செய்வதற்கு சரத்குமார் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. கூடிய விரைவில் நாங்கள் பொதுக்குழுவை கூப்பிட்டு அந்த பொதுக்குழு கூட்டத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய மெஜாரிட்டியை காமித்து எங்களுடைய கட்சியை நாங்கள் தொடர்ந்து வழிநடத்துவோம் என்று கூறிகளுக்கு ஆணைப்பட்டிருக்கிறேன். சமத்துவ மக்கள் கட்சி ஜாதி கட்சி இல்லன்னு, அதுல எல்லா சாதிக்காரர்களும் இருக்காங்கன்னு எர்ணாவூர் நாராயணன் சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக தவிர எல்லா கட்சியுமே சாதியை பத்தி பேசத்தான் செய்யுதுன்னு அவரு சொல்லியிருக்காரு. சமத்துவ மக்களுக்கு எல்லாமே இருக்காங்களே, இவரு ரெட்டியாரு, நாயுடு, இவரு தெலுங்குக்காரரு, பாய் ஒருத்தர் எல்லாமே இருக்காங்க சார். சில கட்சிக்காரங்க நாடா கிடையாது சார். அந்த கட்சி சார் நீங்க பாத்து சார் சார் நீங்க நாட்டுல 2 பெரிய கட்சி மட்டும்தான் சார் ஜாதியை பத்தி பேச மாட்டாங்க. 2 கட்சி திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சியும் ஜாதியை பத்தி பேசுவாங்க சார். எர்ணாவூர் நாராயணன் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த மாசம் 7ஆம் தேதி மதுரையில நடக்க போற சமத்துவ மக்கள் கட்சியோட பொதுக்குழுவுல கட்சிக்கு புதிய துணைத் தலைவரும் பொதுச் செயலாளரும் அறிவிக்கப்படுவாங்கன்னு சரத்குமார் சொல்லியிருக்காரு. பொதுக்குழுவிலே இங்கு ஏகமனாத பலரும் என்னிடம் வந்து இந்த இயக்கத்தின் அடுத்த பொதுச் செயலர் யாராக இருக்க வேண்டும், துணைத் தலைவர் யாராக எப்படி இருக்க வேண்டும், கொள்கை பரப்பு செயலாளர் இன்று ஜெயபிரகாஷ் இருக்கிறார்களே, அப்ப ஜெயபிரகாஷின் நிலைமை என்ன என்று பலரும் என்னிடம் கேள்விகள் கேட்டவனம் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் தகுந்த பதிலாக பொதுக்குழுவில் அனைவருக்கு முன்பு யார் யார் எந்த பதவி வகிப்பார் என்பதை சிறப்புடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரத்குமார் தன்னிச்சையா செயல்படுறாருன்னு எர்ணாவூர் நாராயணன் குற்றம் சொல்லியிருக்காரு. அதுக்கும் சரத்குமார் பதில் சொல்லியிருக்காரு. தன்னிச்சை அப்படிங்க செயல்படுவாங்க. as a leader when you give the powers to act, when you give a democratic setup, ஜனநாயக முறையில எல்லாம் நீங்க தலைவர் வந்து முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்ன பிறகு தலைவர் தான் முடிவு எடுக்கணும். முடிவே எடுக்கலையே. தன்னிச்சையா செயல்பட அவரை வச்சு எடுக்கணும். I am much more intelligent than that man. என்னவா இருந்தார் அவரு? யாரை பத்தி தரமை பத்தி தராதரத்தை பத்தி பேசக்கூடாது. என்கிட்ட I got the knowledge. எனக்கு எப்படி பேசணும் தெரியும், தரம் தெரியும், குணம் உண்டு, எல்லாம் உண்டு. என் தன்னிச்சையா செயல்படுறேன் 8 வருஷம் அன்னைக்கே போக வேண்டியதானே. தன்னிச்சையா செயல்படுறேன் 8 வருஷம் அன்னைக்கே போக வேண்டியதானே. முத வருஷமே தன்னிச்சையாக இந்த தலைவர் செயல்படுகிறார் உடனே நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதான எம்எல்ஏ பதவியை. ஏன் இருந்தீங்க கூட? அதாவது தேர்தல் வரும்போது நீங்க வந்து வெளியே போறது திட்டத்தை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? அப்படிப்பட்ட தலைவர் தான் இல்ல. நான் வந்து இன்னைக்கும் ஜனநாயகவாதி. தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்பும் அனைத்து நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் அடுத்த மாதம் 5ஆம் தேதியில இருந்து விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம்னு அந்த கட்சியோட தலைவர் விஜயகாந்த் தெரிவிச்சிருக்கார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமையகத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட மனுக்களை பிப்ரவரி 4ஆம் தேதி தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும், பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும், புதுச்சேரி சட்டமன்ற பொது தொகுதிக்கு 5,000 ரூபாயும், புதுச்சேரி சட்டமன்ற தனி தொகுதிக்கு 2,500 ரூபாயும் கட்டணமாக செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு சென்னை 1000 விளக்கு பகுதியில நமக்கு நாமே நிகழ்ச்சியில பேசினாரு. அப்போது அதிமுக அறிவித்த வாக்குறுதிகள்ல 100க்கு 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. 4 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் நேரத்தில் தந்த எல்லா உறுதிமொழிகளையும் நான் 100க்கு 100 காப்பாற்றிட்டேன், நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு ஒரு தவறான தகவலை சட்டமன்றத்திலேயே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நான் 100க்கு 100 அல்ல, 100க்கு 90% கூட நிறைவேற்றல. 100க்கு 100 அல்ல, 100க்கு 90% கூட நிறைவேற்றல. 110 விதியை பயன்படுத்தி முதலமைச்சர் ஜெயலலிதா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மதிப்பீட்டில் பல திட்டங்களை எல்லாம் அறிவிச்சாங்க. ஆக எதுவும் நிறைவேற்றப்படல. நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் முடிந்த அளவுக்கு கேட்டிருக்கிறேன், வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது சொல்லுகிறேன், பல நிகழ்ச்சிகளுக்கு போறப்போ சொல்றேன். நான் மட்டும் இல்ல, எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 110 விதியை பயன்படுத்தி உறுதிமொழி எல்லாம் கொடுத்தீங்களா, எது நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இந்த அரசு வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம்.
அதிமுக ஆட்சியில வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படலன்னும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படலன்னும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு உதவித்தொகையும் இந்த ஆட்சியில் வழங்கப்படல, மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்படல, அரசு வேலைவாய்ப்பிலே 3% மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில அதிமுக உறுதிமொழி தந்துச்சு. ஆனா இன்று வரையில மாற்றுத்திறனாளிக்கு அந்த 3% ஒதுக்கீடு இதுவரையில வழங்கப்படல. சட்டப்பேரவை தேர்தலில் தமாகவும் தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணிக்கு வரும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக ஆகிய 2 கட்சிகளுக்கும் நாங்கள் வெளிப்படையான அழைப்பை ஏற்கனவே விடுத்திருக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் நல கூட்டணியில் இந்த 2 கட்சிகளும் இடம்பெறுவார்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். விழுப்புரம் மாணவிகள் தற்கொலை சம்பவத்தில் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தது அன்புமணி தானோ, அவரு முன்னாள் மத்திய அமைச்சர் முன்பாக லட்சுமி மேல புகார் சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்கிறாருன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. கள்ளக்குறிச்சி அருகே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு நான் அனுமதி வழங்கவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் அப்பட்டமான பொய்யை கூறியிருக்கிறார். அதற்கு ராஜாங்க அமைச்சராக இருந்த கனபாகலட்சுமி தான் பொறுப்பு என்று பொறுப்பை தட்டி கழிக்கிறார். ராஜாங்க அமைச்சராக இருந்த கனபாகலட்சுமி தான் பொறுப்பு என்று பொறுப்பை தட்டி கழிக்கிறார். கனபாகலட்சுமி இண்டிபெண்டன்ட் சார்ஜ் என்கிற அமைச்சராக அவர் இல்லை. கேபினெட் அமைச்சர் தான் இத்தகைய அனுமதிகளை வழங்க முடியும். ஆகவே அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது சட்டவிரோதமானது, ஊழல் முறைகேடு நிறைந்தது என்பதை இன்றைக்கு அம்பலப்படுத்தும் சூழலில் தலித் சமூகத்தை சார்ந்த அமைச்சர் கனபாகலட்சுமியின் மீது பழி போட துடிக்கிறார். சமீபத்தில் மதுரையில் நடந்த மக்கள் நல கூட்டணி மாநாட்டில் திமுக அதிமுக பத்தி ஒரு உதாரணம் காட்டி விமர்சனம் செஞ்சது குறித்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களின் மீது மிகுந்த மரியாதை உள்ளவன் நான் என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆகவே அந்த உவமை அல்லது ஒப்பீடு என்பது ஒரு மாற்று அரசியல் என்பதை விளக்குவதற்கான உவமையை தவிர தனிப்பட்ட முறையில் திமுக தலைவரையோ அல்லது அதிமுக தலைவரையோ கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியதாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி புரிந்து கொள்ளும் வகையில் அந்த உவமைகளை சொல்லியதற்காக நான் வருத்தப்படுகிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு அரசியல் கிசுகிசு. வணக்கம். நம்ம கூட்டணியில முரசு வந்தா கொட்டோன்னு கொட்டிரலாங்கிற கனவுல இருந்த 4 கட்சி தலைவர்களுக்கு கடைசியில அது வெறும் கனவாவே போச்சாம். நீங்க தான் முதல்வர், நீங்க தான் எல்லாமேன்னு முரசு கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டாங்களாம். ஆனா அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு முரசு ஒரு புது திட்டம் சொல்ல அதை கேட்டு 4 அணி ஆடி போயிருச்சான். இனி முரசு நமக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். 4 ஐவராவோன்னு பார்த்தா அது முடியலையேங்கிற கொதிப்புல இந்த 4 கூட்டணியைச் சேர்ந்த முத்தான தலைவர் மதுரையில நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சிலர் மனைவிமார்களை அனுப்பி கூட்டணி பேரம் பேசுறாங்கன்னு கடுமையா சொன்னாராம். முரசு கொட்டுன்னு பார்த்தா கடைசியில தேள் கொட்டின கதையா போச்சு. இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில அடுத்ததா கருத்து கணிப்பை நம்ம பார்க்க போறோம். தினமும் ஒரு கருத்து கணிப்பு, 2 கேள்விகள் முன்வைக்கப்பட்டு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, அரசியல் குறித்து அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்துல மக்களுடைய இந்த மனநிலை எல்லாம் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியாக எதிரொலிக்க போகிறது, அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் நிறைய விவாதங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்முடைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்காங்க மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. கிறிஸ்டியன் ஃபார் மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு மக்கள் கிட்ட நம்ம என்ன கேள்வியை முன் வச்சோம், அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மக்கள் கிட்ட நம்ம முன் வச்ச கேள்வி என்ன அப்படின்னா,
ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு ஆம் அப்படின்னு அதிகபட்சமா 85% பேர் மக்கள் வந்து தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. இல்லை அப்படின்னு 11% மக்கள் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. கருத்து கூற விரும்பவில்லைன்னு 4% மக்கள் தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. இதே கேள்வியை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து முன்வைத்த போது ஆமா ஜாதி சார்ந்த அரசியல் இன்னைக்கு கவலைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கு அப்படின்னு 78% பேர் சொல்லிருக்காங்க. இல்லை அப்படின்னு 20% பேர் சொல்லிருக்காங்க. கருத்து கூற விரும்பவில்லைன்னு 2% பேர் சொல்லிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா நான் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த கேள்வியை நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வச்ச போது அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஆமா ஜாதி சார்ந்த அரசியல் வந்து இன்னைக்கு கவலைக்குரியதா தான் இருக்கு அப்படின்னு அதிகபட்சமா 88% பேர் தங்களுடைய பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்தபடியா இல்லைன்னு 7% பேர் பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க. கருத்து கூற விரும்பவில்லைன்னு 5% பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஆக இந்த ஜாதி சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு சூழ்நிலையில எப்படி பார்க்கப்படுது, மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது ஏற்றுக்கொள்ள பழக்கப்படுத்தப்பட்டார்களா போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து நம்ம விவாதிக்க இருக்கோம். அதற்கு முன்னதாக இப்போ நம்முடைய தொலைபேசி வாயிலாக பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் இணைப்புல இருக்காங்க. அவர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு குறித்து கேட்கலாம். வணக்கம் திரு பாலு. இப்போ ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியது அப்படின்னு சொல்லி ஆம் அப்படின்னு 85% பேர் சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 80% மக்கள் கவலை அளிக்கிறது என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்து உள்ளபடியே எனக்கு கவலை அளிக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் சாதி தொடர்பானவர்களை பயன்படுத்தி சாதிய வாக்குகளை பெற்று அந்த சமூகத்திற்கான பிரதிநிதிகளாக அவர்களை வழிநடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் சமூக நீதியும் அவசியமான ஒன்று. பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் அரசியலில் அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் என்பது வழங்கப்பட வேண்டும். அப்படி அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சமூகத்திற்காக குரல் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு, சமீபத்தில் நாடார் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தபோது நாடார் சமுதாயத்தை சார்ந்த தற்பொழுது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையாக ஆளும் கட்சியிடம் சொல்வதில்லை. சமீபத்தில் தேவர் ஜெயந்திக்கு தடை விதிக்கப்பட்டது, 144 தடை உத்தரவு. அப்பொழுது தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதனுடைய குரலாக ஆளும் கட்சியிடம் எடுத்துச் சொல்வதில்லை. இப்படி ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையை அவர்கள் எடுத்துச் சொல்லுபவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகத்திற்கான பிரதிநிதிகளாக அவர் இருக்க முடியும். ஆனால் இதை திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து அந்த சமுதாயத்தினுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக எந்தெந்த பகுதியில் எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த பகுதியில் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை நிறுத்தி தங்களுடைய வெற்றியாக இந்த இரண்டு கட்சிகளும் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன விரும்புகிறது என்று சொன்னால், அரசியல் ரீதியான சமூக நீதி என்பது வழங்கப்பட வேண்டும், அரசியலிலும் சமூக நீதி என்பது வழங்கப்பட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு அனைத்து சமூகத்தை சார்ந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு அரசாக அமைந்தால் மட்டும்தான் அது அனைத்து தரப்புக்கான ஒரு அரசாக இருக்க முடியும். திரு பாலு, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி மீதும் ஜாதி குறித்த விமர்சனம் வைக்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது ரொம்ப சரியான கேள்வியை முன்வைத்திருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சாதி சார்ந்த அரசியலை செய்கிறது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. என்னுடைய கேள்வி, அரசியல் அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற போதெல்லாம் எந்த விதமான சாதிய சார்பும் இல்லாமல் தான் அது பணியாற்றி இருக்கிறது. சமச்சீர் கல்விக்காக எங்கள் இயக்கம் போராடியது அது சாதி சார்ந்ததா? நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்பது சாதி சார்ந்ததா? மது ஒழிக்கப்பட வேண்டும், மது ஒழிப்பு என்ற கொள்கை சாதி சார்ந்ததா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து ரயில் பாதைகளையும் அகல ரயில் பாதைகளாக மாற்றி இருப்பது சாதி தொடர்பான அரசியலா? 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்பட்டது சாதிக்காகவா? மற்றும் இன்னும் எத்தனையோ விஷயங்களை, புகையிலை ஒழிப்பு என்று சொல்லலாம். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சிறு வளையத்திற்குள் உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம். ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது அந்த இயக்கம்
எப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அது அரசியல் சாதி சார்புடைய இயக்கமா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி மீது எத்தனை விதமான சாதிய சாயங்கள் பூசப்பட்டாலும் தனக்கு கிடைக்கப்படுகின்ற அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கான வளர்ச்சியை மையப்படுத்தி தான் பாட்டாளி மக்கள் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் அப்படிதான் பயன்படுத்தும். சமீபத்தில் கூட நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணத்தை எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டு பிரச்சாரம் செய்தார். அது ஒட்டுமொத்த சென்னையினுடைய வளர்ச்சிக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அதற்கான ஒரு ஆலோசனையை வழங்கி மக்களுடைய கருத்துக்களை பெறுகிறோம் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி சாதி சார்ந்த கட்சி என்று சொல்லக்கூடிய கருத்து ஒரு உண்மைக்கு புறம்பானது. திரு பாலு, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. அடுத்ததாக திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடத்தில் பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுங்க, ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு 85% மக்கள் ஆம் கவலைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதுல சுட்டி காட்டியிருக்காங்க? இது ரொம்ப சுவாரஸ்யமா வந்த பதில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள்கிட்டயே பேசும்போது பலர் ஜாதி சார்ந்த அரசியல் இருக்கானா ஒத்துக்கிறாங்க, அது வருத்தத்துக்குரிய விஷயமானா ஆமாங்கிறாங்க, அதுல நீங்க பங்கெடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு பின்வாங்குறாங்க பதில் சொல்லாம. சோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வியா தான் இது இருந்தது. ஆனா நிறைய பேர் ஜாதியை முன்னிலைப்படுத்தி, மதம் ஜாதி போன்ற விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் போது அது ஒரு வளர்ச்சிக்கான பாதையிலிருந்து பின்வாங்குகிறோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் பல பேர் ஆமான்னாங்க நம்ம கிட்ட. இதுல ரொம்ப இன்னொரு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒரு 10%. அந்த 10% தான் எங்களுக்கு இன்னுமே கூட கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா கிராமப்புறங்கள்ல இப்ப அந்த கட்சி தலைவர் அவர் சொன்னாப்லயே பல பேர் இது அவங்களுடைய ஒரு ஐடென்டிட்டியா பாக்குறாங்க, அவங்க சார்ந்த சமூகத்திற்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் இதை பாக்குறாங்க. அதுல எந்த தவறும் இல்லைங்கிறது அவங்களுடைய கருத்தாவும் இருக்கு. ஆப்போசிஷனோட கருத்து, அதாவது ஒத்துக்கிறவங்க ஆமாம் இது கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சமூகமோ இல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனோ மட்டும் வளருதோ, எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கலையோ, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் மக்கள் நம்ம கிட்ட வச்சாங்க. நிச்சயமா. திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க சொல்லுங்க, ஜாதி சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவிற்கு கவலைக்குரியதா பார்க்கப்படுது? அதாவது ஜாதி சார்ந்த அரசியல்ங்கிறது கவலைக்குரியதாக நான் நினைக்கல. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே அரசியல் உள்ள பல ஃபேக்டர்ஸ்ல, அவரு தம்பி சொன்ன மாதிரி வளர்ச்சி ஒரு ஃபேக்டர், தலைவர்களுக்கு மேல ஈர்ப்பு ஒரு ஃபேக்டர், மதம் ஒரு ஃபேக்டர், இடம் ஒரு ஃபேக்டர், மொழி ஒரு ஃபேக்டர், இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல ஜாதி ஒரு ஃபேக்டரா இருக்குது. இதுல ஜாதி கட்சின்னு எந்த கட்சியுமே இல்ல. பாமக எடுத்துட்டீங்கன்னா ஒரு எம்பியும் 3 எம்எல்ஏ இருக்குனால அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. திமுக, அண்ணா திமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா இருக்கிறாங்க. ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏயோ இல்லாத கட்சிகள் அங்கீகாரம் இல்லாத கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி இருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, மாநில கட்சி, இந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஜாதி கட்சின்னு அதுக்கு ஒரு டெபினிஷன் எதுவுமே இல்ல. பாமக பல இதுக்காகவும் போராடக்கூடிய கட்சிங்கிறது உண்மை. மேலும் அந்த ஜாதிய சம்பந்தப்பட்ட இதுல சில நியாயங்கள் இருக்குது. சுதந்திரத்துக்கு அதிகம் சிறை சென்றது வன்னிய சமுதாய மக்கள் தான். அப்போ சுதந்திரத்துக்கு பிறகு எல்லாருக்கும் வாக்குரிமைன்னு வந்த ஒரு தேர்தலில் வன்னிய சமுதாயத்துக்கு 2 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. அப்போ ராமசாமி படையாச்சியார் அந்த சமூக அநீதிக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தி 19 பேர் அதுல வெற்றி பெற்றாங்க. அப்ப அதுல ஒரு நெசிட்டி வருது, நியாயம் வருது. நியாயம் அப்ப அன்னைக்கு 2 பேர் நிறுத்தப்பட்டாங்க. ஜில்லா போர்டு தலைவர்களும் யாரும் அவங்க இல்ல. அந்த நியாயம் வருது. இன்னைக்கு அப்படி இல்ல. குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜாதி அந்த சுதந்திரத்துக்கு அதிகம் சிறை சென்ற வன்னிய ஜாதி தான். இன்னைக்கு திமுகவிலே நிறைய வன்னியர்கள் இருக்கிறாங்க, அண்ணா திமுகவிலேயும் நிறைய வன்னியர்கள் இருக்காங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் தனித்து போட்டியிடும் போது அவங்க 4 பேர் தான் வெற்றி பெற முடியுது. அந்த படையாட்சி காலத்தில் உள்ள நெசிட்டி இன்னைக்கு அது இல்ல. இப்ப கூட இன்னும் பார்க்க போனா அவங்க திமுக, அண்ணா திமுக கூட கூட்டணி போகும்போது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 40 பேருக்கு மேல எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அவங்க தனித்து நிற்கும் போது 30க்கு கீழே தான் எம்எல்ஏ வந்திருக்காங்க. அந்த வகையில அவங்க ஜாதிக்காக தான் செயல்படுறாங்க. இந்த குற்றச்சாட்டு நியாயமே இல்ல. இன்னைக்கு 10 எம்எல்ஏக்கள் குறிப்பிட்ட அந்த கட்சியை மட்டும் நம்ம சொல்லல. அந்த கட்சி நான் அவங்களோட நியாயப்படுத்தி தான் பேசுறேன். ஜாதி கட்சி நான் குற்றம் சாட்டல. தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா தான் சொல்லியிருக்காங்க, ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியது அப்படின்னு சொல்லிருக்காங்க. குறிப்பிட்ட எந்த ஒரு கட்சியை முன்னிறுத்தி அப்படி எல்லாம் அவங்க ஜாதி சார்ந்த அரசியல்
யாருக்கும் எந்த தீங்கும் இல்லைன்னா அது கவலைக்குரியது அல்ல. ஜாதி சார்ந்த அரசியல் தொடர்பாக வெட்டு குத்து கலவரம் அமைதியின்மை சட்ட ஒழுங்கு பிரச்சனை அது இருந்தா நிச்சயமா அது கவலைக்குரியதுதான். யாருக்குமே எந்த தீங்கும் இல்லைன்னா அது சமநீதி அடிப்படையில் நிச்சயமா கவலைக்குரியது இல்லைங்கிறதா என்னோட கருத்து. இதுல பலது இருக்குது. இண்டிவிஜுவல் காஸ்ட் இருக்குது, சிண்டிகேட் ஆஃப் காஸ்ட் இருக்குது. இப்போ மோடி குஜராத்ல சிறிய எண்ணிக்கை ஜாதி அரசியல் ஜாதி ஒரு தவிர்க்க முடியாத விஷயம், ஜாதியும் ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் தானே தவிர ஜாதி மெயின் ஃபேக்டர் இல்லவே இல்லை. நான் இந்த ஃபேக்டர் வந்தனால இதை கூட பேசுறேன் தவிர மெயின் ஃபேக்டர் பார்ட்டி ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில இப்ப தேர்தல்னு வரும்பொழுது அந்தந்த பகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படும் பொழுது ஒரு சாதியை அடிப்படையாக வைத்து பல இடங்களில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவது கண் கூட பார்க்க. அதைத்தான் நான் சொன்னேன். மோடி குஜராத்ல இந்துங்கிற ஒருமையில சிண்டிகேட் ஆஃப் காஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றார். 3 தடவை அவர் பண்ணும்போது பெரும்பான்மை ஜாதியை நிற்பதோட சிண்டிகேட் ஆஃப் காஸ்ட் இப்போ மொழி அடிப்படையில் சிண்டிகேட் ஆஃப் காஸ்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ ஜாதிங்கிறது பெரும்பான்மை ஜாதி இல்ல, சிறிய எண்ணிக்கை ஜாதியும் ஒரு சிண்டிகேட்டா பண்ணி அப்படின்னு ஜெயிக்கிறாங்க. அதை வெற்றி பெற்று காட்டினவர் இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி குஜராத்ல காட்டினார். ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியதா அப்படிங்கிற கேள்வி மக்களிடத்தில் முன்வைக்கப்பட்டு மக்கள் கொடுத்த பதில்களின் அடிப்படையில் நம்ம விவாதத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடத்தில் பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப இந்த கேள்வியை நீங்க பல தரப்பட்ட மக்கள் கிட்ட முன் வச்சிருப்பீங்க. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்துல இந்த ஜாதி குறித்த பார்வை என்பது எப்படி இருக்கு? இந்த ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியது அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்களா? அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணிருக்காங்க? நம்ம பள்ளிப்பாளையம் அப்படின்னு ஈரோடு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு 12 பேர் இருந்தாங்க இளைஞர்கள். அவங்க கிட்ட ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன், ஜாதி சார்ந்த இந்த ஓட்டு. ஃபர்ஸ்ட் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த 12 பேருமே ஜாதி ஒரு இஷ்யூவா இருக்கக்கூடாது, ஜாதி சார்ந்து ஓட்டு போடக்கூடாது, இந்த ஜாதி சார்ந்த அரசியல்லாம் இருந்தது அப்படின்னா அது கவலைக்குரியது தான் சொன்னாங்க. நம்ம இன்னும் அவங்களை கொஞ்சம் துருவி கேள்வி கேட்கும் போது இப்போ உங்க கம்யூனிட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வருதுன்னா பரவாயில்லையா? இப்ப சாரும் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க சார்ந்த ஒரு பிலீஃப்க்கு ஒரு பர்டிகுலர் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா அதுக்கு அரசியல் தீர்வு காண்பது சரியா தவறா அப்படின்னு கேட்க அவங்களுக்குள்ளேயே வந்தா என்ன, வராம இருந்தா என்ன, அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டயலாக் இருந்தது. அப்படியும் கூட கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% இல்ல ஜாதி சார்ந்த அரசியல் அதுக்கு தீர்வா இருக்காது. ஒரு தலைவரோ தலைவியோ, தமிழ்நாட்டை இனிமே வழி நடத்தக்கூடிய தலைவரோ தலைவியோ ஜாதி மதம் மொழி அது மட்டும் இல்லாம ஜெண்டர் இப்படி எந்த ஒரு டிவிஷனும் இல்லாம ஆளக்கூடிய ஒரு நல்ல தொலைநோக்கு தலைவரை தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்கிறது நம்மளுக்கு இந்த கேள்வி மூலமா நிறைய இடத்துல இளைஞர்கள் கிட்ட இருந்து வந்த பதில்கள். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்ப இந்த ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியதா அப்படின்னு கேட்கிறப்போ நகர்ப்புறங்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88% மக்கள் ஆம் கவலைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறங்கள்ல இன்றைக்கு இந்த ஜாதி குறித்த அரசியலை அவங்க எப்படி பாக்குறாங்க? அதற்கான ஒரு புரிதல், ஒரு விழிப்புணர்வு அவங்க கிட்ட எப்படி இருக்கு? கிராமப்புறத்துல அந்த அளவுக்கு இல்ல. காரணம் ஜாதிய கட்டமைப்பு கிராமத்துல இது இயல்புதான். இங்க ஆம் ஆத்மி டெல்லியில வருது, அது ஒரு நகர்ப்புறம். அங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டு அந்த மெயின் இஷ்யூ கரப்ஷனுக்கு எதிரான அந்த இஷ்யூ தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வந்தது. இப்ப நீங்க கூட நீங்க அதாவது ஜாதி ஃபேக்டர் ஓவர் ரைடிங் ஃபேக்டர் வரும். இப்ப நீங்க நம்ம காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி அவங்க சமுதாயம் ஒரு 100 பேர் கூட விளவங்கூட்ல இருக்க மாட்டாங்க. அவங்க 25,000 ஓட்டுல வெற்றி பெற்றாங்க. அங்க என்னன்னா பார்ட்டி சம்பந்தப்பட்ட மத ஃபேக்டர் டாமினேட் பண்ணும்போது பாஜகவை யார் தோக்கடிப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற ரிலிஜியஸ் ஃபேக்டர் டாமினேட் பண்ணும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. சோ இது காஸ்ட் ஒரு ஃபேக்டர் தானே தவிர காஸ்ட் மெயின் ஃபேக்டர் இல்லவே இல்லை. டெவலப்மெண்ட்டும் அட்மினிஸ்ட்ரேஷனும் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது இந்த மாதிரிப்பட்ட பல ஃபேக்டர்ல இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க. அதாவது அவர் சொன்னதுக்கு ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளே கேட்ட வேற ஒரு கேள்வி, தமிழக அரசியல் கொள்கைகளை மீறி தலைவர்களை சார்ந்த அரசியலா அப்படின்னு வரும்போது இங்க தலைவர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த டெவலப்மெண்டா இருக்கட்டும், பல விஷயங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு தலைவரை முன்னிலைப்படுத்தும் போது பாக்கி எல்லா விஷயம் தகர்ந்து போறதுங்கிறதும் இந்த கேள்வி மூலமா நம்மளுக்கு சாத்தியம். நிச்சயமா இப்போ ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு கட்சியின் சார்பில் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அப்போ அந்த தொகுதியில நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய காரணங்கள்ல இந்த ஜாதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் ஜாதி இருக்குது. ஜாதி ரெண்டு விதம். எல்லா கட்சியுமே ஜாதிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. சில இடங்கள்ல இண்டிவிஜுவலி மெஜாரிட்டி காஸ்ட் அதை டிசைட் பண்றோம். இன்னொன்னு சிண்டிகேட் ஆஃப் காஸ்ட் அதை டிசைட் பண்றோம். அதான் சிண்டிகேட் ஆஃப் காஸ்ட்ங்கிறத மொழி அடிப்படையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சிண்டிகேட் ஆஃப் காஸ்ட்ங்கிறத மத அடிப்படையில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஜாதி ஃபேக்டர் மல்டிபிள் டைமென்ஷன்ல ஒர்க் பண்ணுது. நீங்க ஒரே டைமென்ஷன்ல ஒரு பெரும்பான்மை ஜாதி மட்டும்தான் அந்த ஃபேக்டரை இது பண்ணி சொல்ல முடியாது. பல சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ஒன்றிணைந்து
ஒருங்கிணைந்து அந்த ஜாதி ஃபேக்டரை வந்து மக்கள்கிட்ட அந்த புரிதல், அந்த விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா? இந்த ஜாதி ரீதியிலான ஒரு கட்சியோ இல்ல ஒரு வேட்பாளரோ வந்து நிறுத்தப்படும் பொழுது அவங்களுக்கு ஓகே இவங்க வந்து ஜாதி, அந்த குறிப்பிட்ட ஜாதியை பத்தி தான் வந்து ஜாதியை சேர்ந்த நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து ஜாதியை மீறி ஒரு வீட்டுல எடுத்துட்டீங்கன்னா அண்ணன் எம்ஜிஆர் ஆதரவாளர் இருப்பாப்புல, தம்பி வந்து கருணாநிதி ஆதரவாளர் இருப்பாங்க. ஒரே வீட்டுல ஒரே ஜாதி அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து கருணாநிதி பெரியவரா எம்ஜிஆர் பெரியவராங்கிற சண்டை தான் நடந்துட்டு இருக்கும். அப்ப எம்ஜிஆர் கருணாநிதி அந்த காலகட்டத்தில் இருந்ததோட ஜாதிய தாக்கம் இப்ப கொஞ்சம் அதிகம் இருக்கலாம். ஆனா அந்த ஜாதிய தாக்கத்தை மீறி தலைவர்கள் மேல ஈர்ப்புல தானே ஒரே குடும்பத்துல வந்து ஓட்டு அண்ணன் தம்பி கடையில ஓட்டு பிரியுது. அப்போ ஜாதிய தாக்கம் அந்த இடத்துல அடிபட்டு போகுத. ஓகே, நிச்சயமா. அப்போ அந்த எந்த ஒரு ஓட்டு அப்படிங்கிற விஷயத்துல தலைவர்களை பார்த்துதான் மக்கள் முடிவெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் ஃபார் எவர். ஜாதிய மீறிதான் மிகப்பெரிய கலவரம் நடந்தா கூட அந்த பாதிக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய ஜாதியை பெரிய அளவுல அந்த தலைவருக்கு இங்க வாக்களிச்சிருக்காங்க. அப்ப அவங்க ஜாதியை பார்க்கல, தலைவருக்கு ஈர்ப்பு தன்மையை தான் பாக்குறாங்க. ஓகே, திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ நீங்க களத்துல போகும்பொழுது பெண்கள் கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை என்பது என்னவாக இருந்தது? அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க? இதை ரெண்டு விதமாவும் பிரிக்கலாம். மறுபடியும் கிராமப்புற பெண்கள், நகர்ப்புற பெண்கள். நகர்ப்புற பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பலர் வந்து இதுல கருத்து கூற விரும்பல, இல்ல நிறைய பேர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா முன் வந்து இல்ல ஜாதி சார்ந்த அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதே நம்ம கிராமப்புற பெண்கள் கிட்ட போகும்போது ஒரு அவங்களுக்கும் அந்த தெளிவு இருந்தது. ஜாதி சார்ந்த அரசியல் வந்து இருந்தா என்ன தப்புன்னு கேட்டதுல கொஞ்சம் நிறைய பெண்களும் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிலீஃப், இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வேற ஒரு சர்வேலையும் நம்ம காட்டினோம் எப்படி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல பெண்களுக்கு ஈர்ப்பு ஜாஸ்தி இருக்கு. சோ ஒரு ஜாதி அப்படிங்கறது நீங்க இன்னும் ஃபர்தரா பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் சாமியோ ஒரு காடியோ சார்ந்தாமல இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரை சார்ந்தாப்புல இருக்கு. அவங்களுக்கு அந்த பிலீஃப் ஜாஸ்தி வரும்போது அந்த பிலீஃபை வந்து அவங்க பாலிடிக்ஸ்க்கும் கொண்டு வராங்க. இப்போ நான் வழிபடும் முறை, நான் வந்து வாழக்கூடிய முறை இந்த மாதிரி தான் இருக்கணும் என்னுடைய இது சொல்லும்போது என் அரசியலும் அந்த மாதிரி இருந்தா என்ன தவறு, என்னுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா அதை பாக்குறாங்க. அப்படிதான் நிறைய பேர் நம்ம கிட்ட பதில்களா வச்சாங்க. அப்படி கிராமப்புற பெண்கள் நம்மளுக்கு சொன்னதுலதான் கிராமப்புற ஆண்களை விட கிராமப்புற பெண்கள் வந்து அவங்களுடைய பிலீஃப் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அதை ஸ்ட்ராங்கா நம்ம கிட்ட சப்ஸ்டான்சியேட் பண்றாங்க. ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில கூட பார்த்தோம், திரு எர்ணாவூர் நாராயணன் வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து திமுக அதிமுக தவிர எல்லா கட்சிகளும் வந்து ஜாதியை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய நிச்சயமா அவர் வந்து மீண்டும் திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துடலாங்கிற எண்ணத்துல அந்த ரெண்டு கட்சியும் பயக்காண்டான்னு சொல்லியிருக்காருன்னு தான் நான் கருதுறேன். திமுக அண்ணா திமுகவும் ஜாதிய சிண்டிகேட் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பேக்கிங் கம்யூனிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு வாரப்பத்திரிகையில கூட எந்தெந்த ஜாதி எந்தெந்த கட்சிக்கு அதிகம் ஓட்டு போடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. யாருமே வந்து அந்த ஓட்டு போடக்கூடிய அந்த பேட்டர்ன் வர காரணமே ரெண்டு கட்சிகளும் எந்தெந்த ஜாதியை பேம்பர் பண்றாங்கிற அடிப்படையில தான் சொல்றாங்க. எர்ணாவூர் நாராயணன் சொன்னது உண்மை, அது அந்த ரெண்டு கட்சிக்கும் பொருந்தும். நிச்சயமா. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ நீங்க நகர்ப்புறங்களில் போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஜாதி ரீதியிலான புரிதல்கள் என்பது எப்படி இருக்கு? அவங்க என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டவங்கிற நினைப்பு வந்து கொஞ்சம் தவறு. ஏன்னா இங்கேயும் கூட அந்த மதம் ஜாதி போன்ற விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டர். அதை நம்ம அவங்க கிட்ட அதை வெளிப்படுத்தும் போது ஒரு திரை ஒண்ணு ஒரு மாஸ்க் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறாங்களோன்னு நம்மளுக்கு சில சமயம் தோணும். அதுக்குதான் இந்த எக்ஸசைஸ்லயே கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பதிலுக்கு நம்ம 4-5 கேள்விகளை அவங்க கிட்ட முன் வைப்போம். அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வேறுபட்ட பதில்கள் வரும். இங்க கூட ஏன்னா இந்த நகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல். இந்த கடல்ல பல பேர் இருக்கிற ஒரு ஊர்ல தங்களுக்கு ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மொழி, அவங்களுடைய மதம், அவங்களோட ஜாதியா தான் இருக்கு. நகர்ப்புறங்கள்லயும் கூட மதமும் ஜாதியும் பர்சனல் ஸ்பேஸ்ல ஒரு பெரிய ஃபேக்டர். ஆனா ஒரு பப்ளிக் டொமைன் அப்படின்னு வரும்போது அந்த பப்ளிக் டொமைன்ல அந்த ஜாதியும் மதத்தையும் அவங்க வந்து கிராமப்புறங்களுக்கு மீறி ஒரு அளவுக்கு கொஞ்சம் மறக்கிறாங்க. அதுதான் ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் டிசல்யூஷன் ஃப்ரம் ரிலிஜன் வந்து சோசியல் ஸ்பேஸ்ல இருக்கே தவிர பர்சனல் ஸ்பேஸ்ல அவங்க இன்னும் அவங்க சார்ந்த ஜாதி மதத்தோடைய நம்பிக்கையும் அவங்களுடைய பிலீஃபையும் ஸ்ட்ராங்கா உள்ள வச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. இதுல ஜாதியை தாண்டி தியாக வரலாற்றுக்கு முக்கியத்துவம் உண்டு. கேமச்சந்திர நாயர்னு ஒரு எம்எல்ஏ, மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர். நூர் முகமதுன்னு ஒரு எம்எல்ஏ, அவரும் வந்து அவங்க ஜாதி வந்து அந்த இடத்துல ரொம்ப மைனாரிட்டி, பட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி பீப்புளே அவங்கள நம்பி ஓட்டு போடாங்க. சோ அந்த இடத்துல ஜாதியை மீறி அவங்களோட சர்வீஸ் வந்து நிக்குது. நிச்சயமா பல்வேறு விஷயங்கள் இதில் நாம் விவாதித்தோம்.
ஜாதி சார்ந்த அரசியல் கவலைக்குரியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது ஆம் அப்படிங்கிற ஒரு பதில் வந்து கிட்டத்தட்ட 85% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அது நகர்ப்புறங்களில் பார்க்கும் பொழுது அதிக எண்ணிக்கையை காட்டுகிறது. நகர்ப்புறங்களில் இன்னைக்கு ஜாதி சார்ந்த புரிதல் என்பது வேறுபட்டிருக்கிறது கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது. மேலும் இப்பொழுது அரசியல் என்று பார்க்கும் பொழுது எப்படி ஒரு நிர்வாகம் திறமை தகுதி என்று இருக்கிறதோ ஜாதி என்பது ஒரு ஃபேக்டராகத்தான் பார்க்கப்படுகிறது போன்ற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. மேலும் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது எப்படி எதிரொலிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.